நேயர்களே, இது உங்கள் பிஸ்னஸ் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தாங்க. இதுக்கு இப்போ அதிக டிமாண்ட் இருக்கு. ஸோ நீங்கள் இந்த பிஸ்னஸை எடுத்து பண்ணும்போதே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டிங் வந்து கிடைக்கும். ஸோ அது என்ன பிஸ்னஸ், எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹென்னா பவுடர் வச்சு மெஹந்தி நம்ம வந்து எப்படி வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக நம்ம எப்படி வந்து ப்ராப்பராக பண்ணுறது, அதுக்கு என்ன ப்ரொசீஜர், அதுக்கு நம்ம ஒரு கோனை வந்து ரெடி பண்ணுறாங்க, அந்த கோன் வந்து என்ன அளவில் பேப்பர் கட் பண்ணுறது, ஹென்னாவும் மெஹந்தியும் ஸோ நம்ம என்னென்ன அளவில் என்னென்ன பொருள் வந்து சேர்க்கிறது, இது வந்து கெமிக்கல் சேர்க்காம ஒரு நம்ம வந்து ஆர்கானிக்கா வந்து செய்ய போறோம். ஸோ அதை எப்படி ப்ராப்பரா பண்ணி நம்ம பிஸ்னஸா எடுத்துட்டு போறது, எங்கெங்க அதெல்லாம் தேவைப்படும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்ஸா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே வந்து கொஞ்சம் ஒரு மைண்ட்ல ஓடும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து நம்ம நிறைய வந்து ஒரு பிரைடு மேக்கப்பா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா இருக்கிறவங்க அதிகம் வந்து சூஸ் பண்றது வீட்டில் செய்கிற மெஹந்தி தாங்க. ஸோ அந்த வீட்டில் செய்கிற மெஹந்தியை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பியூட்டிஷியன் வச்சுருக்கவங்களுக்கு நம்ம வந்து சேல்ஸ் பண்ணலாங்க. ஸோ அதுக்கான மெஷர்மெண்ட் அளவு இந்த கொடுத்துருக்கே நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு ஒரு காமனாக இருக்க மெஷர்மெண்ட் அளவுங்க. ஸோ இதான் அளவு நம்ம நோட் பண்ணிட்டு, அதுக்கு என்ன தேவைன்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பொக்கேக்கு சுற்றுவோம் பார்த்தீங்களா, ஷெல்லோ ஷீட் பேப்பர், இந்த பேப்பர் தேவைங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து மெஹந்தியை வந்து நம்ம ரோல் பண்ணுறதுக்காக இந்த பேப்பர். இது நீங்கள் வந்து பிளெயினாகவும் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி கலராகவும் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை எப்படி நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா, செவ்வக வடிவில் கட் பண்ணிக்கணும். ஸோ சதுரமாக கிடையாது, செவ்வக வடிவில் கட் பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, நீளம் வந்து 10 இருந்துச்சு அப்படின்னா அகலம் வந்து 13 இருக்கணும். 13 இல்லை 12. ஸோ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு மெஷர்மெண்ட்டு நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ணி வச்சு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு அந்த பேப்பரை நம்ம வந்து மெஹந்திக்கு எப்படி ரோல் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்க, தெரியும். நம்மளுக்கு வந்து 2 அளவு இருக்கும். ஒன்று பெருசாக இருக்கும், ஒரு சைடு சின்னதாக இருக்கும். ஸோ சின்ன சைடு அளவுல இருந்து நம்ம எடுத்து நம்ம ரோல் பண்ணணும். ரோல் பண்ணும்போது 1 இன்ச்சு நம்ம முன்னாடி விட்டு நம்ம ரோல் பண்ணணுங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணினீங்கன்னா இது உங்களுக்கு ப்ராப்பராக ரோல் ஆகி வந்துடும். ஒன்றுக்கு ஒரு 10 பேப்பராவது நீங்கள் ரோல் பண்ணி பண்ணி பார்க்கணும். ஸோ ரோல் பண்ணி அப்படி ரோல் பண்ணாதான் நீங்கள் மெஹந்தியை ப்ரெஷ் பண்ணும்போது அது வெளியில் வராது. நீங்கள் நம்ம சாதாரணமாக பொட்டனம் அடிக்கிற மாதிரி ரோல் பண்ணீங்கன்னா கீழே வந்து மெஹந்தி வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ நான் சொன்ன மாதிரி ப்ராப்பராக கொஞ்சம் செவ்வக சைஸில் பேப்பர் எடுத்துட்டு, அதில் கம்மியான சைஸ் இருக்கும்ல, அதை எடுத்து அதுலேருந்து 1 இன்ச்சு கேப் முன்னாடி விட்டுட்டு அதுலேருந்து கொஞ்சம் ரோல் பண்ணி ஃபுல்லாக ரோல் பண்ணி வந்துட்டு, நம்மளுக்கு வந்து மெஹந்தியோட கோன் எவ்வளோ டைட்டாக வேணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். கோனோட அளவு வந்து பெருசாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் சின்னமாக கைக்கு அடக்கமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரோல் பண்ணிட்டு கீழேயும் நல்லா செல்லோ டேப் போட்டு ஒட்டிடணும். சைடில் அந்த எடுத்துக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாக செல்லோ டேப் போட்டு ஒட்டிடணும். இந்த மாதிரி பேப்பரும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கான இஷ்டம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெஹந்திக்கான அளவு முன்னாடியே கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அளவில் நம்ம ஹென்னா பவுடர், எசென்ஷியல் ஆயில் ப்ளஸ் சுகர். எசென்ஷியல் ஆயில் வந்து யூக்கலிப்டஸ் ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம், அது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதையெல்லாம் ஒரே மாதிரி போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். தேவைண்டா கொஞ்சோன்னு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது நாள் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச ஒரு ஹென்னா. ஸோ 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். நீங்கள் மெஹந்தி ரெடி பண்ண போகிறீங்க, இன்னைக்கு ரெடி பண்ண போகிறீங்கன்னா நேத்திக்கே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச மெஹந்தி நம்ம கையில் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். இதை நம்ம மெஹந்திக்காக கோன்ல வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணுறோம். ஸோ எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி, தண்ணி வந்து எக்ஸ்ட்ரா விட்டுறக்கூடாது, தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸோ இது மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம மெஹந்தி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் வெளியில் வாங்குற கோனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா, நம்ம இது வந்து ஆர்கானிக்காக பண்ணுறோம். இன்னொன்று எந்த கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. இன்னொன்று பெஸ்ட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் அந்த கோனோட டிசைன்லாம் ரொம்ப மைனூட்டாக வரைவாங்க. அப்படி மைனூட்டாக வரைகிறதுக்கு அவங்களுக்கு அந்த லைன்ஸ் இதெல்லாம் போடும்போது கேப் விடாமல் வரணும்.
ஸோ கேப் விடாம வரணும்னா நம்ம இந்த பண்ணக்கூடிய இந்த மெஹந்தி கேப் இல்லாம லைன்ஸ் போடுறதுக்கோ டிசைன் போடுறதுக்கோ கன்வீனியன்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னா இதுல நம்ம சுகர் ஆட் பண்றோம். சுகர் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு லைன்ஸ் வந்து அழகா நீட்டா வரும். இன்னொன்று எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணும்போது மெஹந்தி நல்ல டார்க்காவே பிடிக்கும். ஒரு பிரைடுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கக்கூடிய ஒரு மெஹந்தினா ஸோ நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ற ஒரு ஆர்கானிக் மெஹந்தி தாங்க. ஸோ இதை நம்ம பிஸ்னஸா எப்படி கொண்டு போறதுன்னா இப்ப நிறைய மெஹந்தி ஆர்டிஸ்ட் வந்துட்டாங்க. இன்னொன்னு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டை விட ஒரு பிரைடு மேக்கப்க்கு பியூட்டிஷியனா போறவங்க இந்த மாதிரி வேலையில் உட்காந்து பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு டக்குன்னு யாராவது மெஹந்தி வந்து ரெடி பண்றவங்க வந்து கான்டாக்ட் வந்து கையில வச்சுக்கிருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பியூட்டிஷியனுக்கு ஒரு ஆர்டர் வருது அப்படின்னா மெஹந்தி மேக் பண்றாங்கல்ல அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க. எங்களுக்கு 100 கோன் வேணும், 50 கோன் வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி மெஹந்தி பியூட்டிஷியனா இருக்கிறவங்கள்ட்ட மெஹந்தி ரெடி பண்ற நீங்க போய் அவங்கள்ட்ட பேசி உங்களுடைய நம்பரோ உங்களோட ஸ்டிக்கரோ உங்க விசிட்டிங் கார்டை அடிச்சுட்டு உங்களோட பிராண்ட் நேம்ல நீங்க வந்து பேக் பண்ணி கொடுக்கலாங்க. ஏன்னா இதை வந்து நம்ம ஸ்டோர்ஸ்க்கெல்லாம் கொண்டு கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து 2 or 3 days மட்டும்தான் இது தாங்கும். அதையுமே ஃப்ரீசர்ல வைக்கணும். இதுக்கு வந்து நம்ம எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்றது இல்லை. ஸோ அதனால இது 3 days மட்டும்தான் தாங்கும். நம்ம வந்து ஒரு பியூட்டிஷியனா இருக்கிறவங்களுக்கு இப்ப தெரியும் நிறைய பியூட்டிஷியன் வந்துட்டாங்க. ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷனா இருந்தாலுமே ஒரு பியூட்டிஷியன் ஒரு தெருவுக்கு ஒரு 2-3 பியூட்டிஷியன் வந்து இருக்காங்க கம்பல்சரி. ஸோ அவங்கள்ட்ட நீங்க வந்து ப்ராப்பரா பேசி ஆர்டர் எடுத்து வச்சுக்கணும். இன்னொன்று என்னன்னா உங்களுடைய கோன் வந்து நல்லாவே பிடிக்கணும், நல்லாவே இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வாங்கக்கூடிய மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியா இருக்கணும். ஸோ இன்னொன்று என்னன்னா ப்ரிப்பேர் பண்ற விதம் கரெக்டான ப்ரொசீஜர்ல இருக்கணும். இன்னொன்று என்னன்னா நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்றோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு பபுள்ஸ் எதுவும் இல்லாம நல்ல ஸ்மூத்தா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ இந்த கிளாத் எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த கோன் நம்ம ஆல்ரெடி பண்ணோம் பார்த்தீங்கன்னா அந்த கோன்ல ஃபில் பண்றதுக்கு நம்ம கேக்குக்கு வந்து ஒரு கவர் வந்து வரும் பார்த்தீங்களா, அந்த கவர்ல போட்டு தான் நம்ம அடுத்து நம்ம கோன் கவர்ல வந்து ஃபில் பண்ணுவோம். நான் சொல்றேன் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணி வச்ச கோனை ஃபில்டர் பண்ணணுங்க. ஏன்னா இதுல வந்து ஒரு சில கட்டி இருக்கும், தூசி இருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது நம்ம மெஹந்தி டிசைன் போடும்போது அங்க வந்து பிசிறு தட்டும். ஸோ அப்படின்னு வரக்கூடாதுன்றக்காக நம்ம வந்து இதை ப்ராப்பரா ஃபில்டர் பண்ணி தான் நம்ம கோன்ல வந்து ஸ்டஃப் பண்ணணும். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் தான் இது. நான் உங்களுக்கு சொல்றது புரியல அப்படின்னா நீங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நான் டீட்டெயில்ஸா உங்களுக்கு வந்து அனுப்புறேன். இது வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டடாக நான் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் வீட்டில இருந்து ரெடி பண்ணுறா இருந்தாலும் தாராளமாக ரெடி பண்ணலாம். நீங்கள் வாங்கக்கூடிய மெஹந்தி ஹன்னா பவுட்ரு வந்து குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக வாங்கிக்கங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி வாங்கினா மட்டும்தான் கரெக்டாக வரும். இது வந்து நம்ம இந்த மாதிரி கவரில் வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கோனு, அதுக்குள்ளே நம்ம ஃபில் பண்ணிட்டு அந்த கோனை நம்ம வந்து ப்ராப்பராக டிசைன் ஒட்டிடுவோம். ஸோ நம்ம பண்ணின கோனில் நம்ம டிசைன் போடுறோம். நம்ம டிசைன் போடும்போது நம்மளோட டிசைன் வந்து ரொம்ப ப்ராப்பராக அழகாக வரும். எந்த ஒரு மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வரும். ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் மெஹந்தி பண்ணுறதுக்கு. ஒருத்தவங்களுக்கு நீங்கள் போய் கொடுக்குறதுக்கு நான் மெஷர்மெண்ட் என்னன்னு சொல்லிட்டேன். அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன், எங்கே வாங்கணுன்ற சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் யார் யார்கிட்ட சேல்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். நீங்கள் மெஹந்தி எங்கெங்கே எடுக்கிறீங்களோ அங்கே வந்து ரேட் வாரியாக நீங்கள் உங்களுக்கு வந்து மெஹந்தி கிடைக்கும். ஸோ ரொம்ப கம்மியான குவான்டிட்டி நீங்கள் எடுத்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேல்ஸ் பண்ணி பாருங்கள் எப்படி உங்களுக்கு இருக்குன்ட்டு. ஸோ உங்களுக்கு ஓகே நல்லா இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பல்காக எடுத்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி சேல்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம இது பிஸ்னஸாக இது நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மெஹந்தி ரெடி பண்ணி கொடுக்கறது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பிஸ்னஸை எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். சரி ஓகே, என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.